வணக்கம். ஒரு சூப்பரான ஹெல்தியான நல்ல பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதனுடைய நிறத்துக்கும் இதனுடைய சுவைக்குமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸாவும் இது இருக்கும். இந்த ஜூஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி நீர் சத்துக்களும் உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களும் நிறைந்த ஒரு ஜூஸாவும் இது இருக்கும். இந்த ஜூஸ்ல பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, அயன், கால்சியம்னு எல்லா விதமான சத்துக்களுமே நிறைந்த ஒரு ஜூஸ் இது. ஒவ்வொரு நாளும் காலையில டீ, காஃபி மாதிரியான பானங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாசத்திலே புத்துணர்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்ல, 60 வயசுக்கு மேல இருக்கவங்க கூட இளமைக்கு திரும்பவும் முடியும். ஒவ்வொரு சொட்டு இந்த ஜூஸும் பார்த்தோன்னா ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கு சமம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரத்த விருத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஜூஸ். அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பானம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரத்தத்துல கழிவுகள் இருக்கு, இல்லைன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹிருதயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் இது. அது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இது. இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம செம்பருத்தி பூக்களை பறிச்சு எடுத்துக்கலாம். ஹிருதய படப்படப்பு, ஹிருதயத்துல ஏற்படக்கூடிய ரத்த குழாய் அடைப்புகளுக்கும் சிறந்த ஒரு பானமாகவும் இது இருக்கும். ஜீரண மண்டலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், வாயு சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பானமாகவும் இது இருக்கும். காலையில் இது எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. இதுக்கு நான் ஒரு 10 பூக்களை பறிச்சு எடுத்துக்கிறேன். அதாவது 2 கப் நம்ம ஜூஸ் செய்யறதுக்கு போதுமான அளவாக இது இருக்கும். செம்பருத்தி பூக்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதில் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏற்கனவே நம்மளோட இன்னொரு சேனலில் இந்த செம்பருத்தி பூக்களினுடைய பயன்கள், இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். அதனுடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த செம்பருத்தி பூக்களை பறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அற்புதமான நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இது. இப்போ இந்த பூக்களினுடைய இதழ்களை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதனுடைய மகரந்த பகுதியையும் காம்பு பகுதியையும் எடுத்துட்டு நம்ம இதழ்களை மட்டும் எடுத்துக்குவோம். இதில் பலவிதமான சத்துக்கள் இருக்குன்னு சொன்னேன். அதாவது சுண்ணாம்பு சத்துக்களும் நிறைந்த ஒரு ஜூஸாகவும் இது இருக்குது. இது தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூக்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அப்படி இல்லைன்னா ஜூஸரில் போட்டு அரைக்கலாம். நல்ல மையம் அம்மியிலையோ அப்படி இல்லைன்னா இடிச்சும் நம்ம கூட எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பூ இது. அதனால நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சிறுநீரகத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை மிக்சியில போடுறதை தவிர்த்துட்டு நல்லா அம்மியிலையோ அப்படி இல்லைன்னா இடிச்சு எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அரைக்கும் போது லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானமாகவும் இது இருக்கு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், மலட்டுத்தன்மை மாதிரியான பிரச்சனைகள், மாதவிடாயில வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள், அடிவயிற்று வலி, கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே சிறந்த ஒரு பானம். இப்போ இதோட ஒரு அரை மூடி எலும்பிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த பானம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஹார்மோன் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது விரைவா நல்ல ஒரு பலனையும் நம்ம பார்க்க முடியும். இந்த எலுமிச்சை சாறு சேர்த்த உடனே நம்ம பார்த்தோம்னா அதனுடைய நிறம் நல்ல ஒரு பளிச்சுன்ற சிவப்பு நிறத்துக்கு மாறுறதையும் நம்ம பார்க்க முடியும். எலுமிச்சை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட தேவையான அளவு தேன் கலந்துக்கலாம். ஆண்களுக்கு வரக்கூடிய மலட்டுத்தன்மை, பாலியல் சார்ந்த தொந்தரவுகளுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இந்த ஜூஸ் இருக்கும். இந்த ஜூஸ் பார்த்தோம்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால வெட்டை மாதிரியான நோய்கள், பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், வாயில வயிற்றுல வரக்கூடிய புண்களுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியது. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் பார்த்தோம்னா சிறுநீரகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்கக்கூடியது. சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றலும் கொண்ட ஒரு அற்புதமான ஜூஸ் இது. ஒட்டு மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் இது. இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வப்பொழுது காலையில இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் பெற முடியும். நம்மளுடைய மேனி அழகை பாதுகாக்கக்கூடியது. அதாவது தோள்களில் சருமத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியது. அவ்வளோதான், நம்மளுடைய ஒரு சூப்பரான ஹெல்தியான செம்பருத்தி ஜூஸ் தயாராகிடுச்சு. பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பானம் இது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியது. பலவிதமான உணவுகள் தர முடியாத சத்துக்களை இந்த பானம் நமக்கு கொடுக்கும். ஹெல்தியான நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பரான ஜூஸ் இது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இனி வரக்கூடிய கோடை காலத்துக்கு அவசியமான ஒரு ஜூஸாகவும் இது இருக்கும்.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.